சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஊர் ஊராக வந்து பிரச்சாரம் செய்கிற உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றவர். அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பணியாற்றுகிற உங்களை சந்திக்கிற வாய்ப்பினை வழங்கியிருக்கிற அன்பிற்குரிய தம்பி மாவட்ட கழக செயலாளருக்கும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியை வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விரைவாக முடிக்க எண்ணுகிறேன். ஏன்னா ராஜா என்னை 7 மணிக்கு கூட்டம்னு சொல்லி இங்கே 7:45 தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்னை 8:20 தான் மேடையை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேயும் ரொம்ப காலம் தாழ்த்தினால் சரியாக இருக்காது என்கிற ஒரு நிலையில் அன்பிற்குரிய தாய்மார்களே, இது ஒரு மகத்துவமான மண். ஒட்டுமொத்த இந்தியாவின் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த, இன்னும் சொல்ல போனால் சிப்பாய் காலத்திற்கு முன்பே முதலில் எதிர்த்து சுதந்திர போராட்ட தியாகி மாவீரர் புலித்தேவன் பிறந்த மண்ணான நெற்கட்டு சேவலுக்கு அருகில் என்று பேசுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அதோடு மட்டுமல்ல, சாதி மதம் பேதமற்ற சமூக நீதிக்கான அடையாளமாக திகழ்ந்த புலித்தேவன் படையில் காலாட்படை தளபதியாக அன்றைக்கே கொரில்லா போர் முறையை கற்ற மாவீரனாக இருந்த ஒண்டி வீரனையும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய எண்ணத்தை ஈடேற்றுகிற முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிற குதிரையுடன் இருக்கிற வெண்ணி காலாடி அறையும் நன்றியோடு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அற்புதமான மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பினை வழங்கி இருக்கிற தலைவருக்கு நான் நன்றியை தெரிவிக்க முதலில் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே,